தலைமுடி கொட்டுது, முடி உதிருது. உடனே டாக்டர்கிட்ட அல்லாட்டி தெரிஞ்ச நண்பர்கிட்ட உடனே எனக்கு ஒரு விட்டமின் ஒன்று சொல்லுங்க, எனக்கு தலைமுடி கொட்டுது. உடனே ஒரு ஒரு ஒயில் ஒன்று சொல்லுங்க, அது பூசி நான் சரியாக்கணும், எனக்கு தலைமுடி கொட்டுது. ஒரு கண்டிஷனர் சொல்லுங்க, ஒரு ஷாம்பு சொல்லுங்க. பல ஆயிரம் மருந்துகளோட தலைமுடி உதிர்த்தது நிப்பாட்ட பார்க்குறோம். நம்மட அன்றாட வாழ்க்கையில சில விஷயங்கள்ல இருந்து நாம தவிர்த்து கொண்டால் மிச்ச விஷயங்கள் நமக்கு தலைமுடி கொட்டுறதுலேருந்து நம்மளை பாதுகாக்கும். இப்போ நாம் அனாவசியமாக செலவழிக்கவும் தேவையில்லை, புதுசாக ஒரு ஷம்புவோ விட்டமினோ பாவிக்கவும் தேவையில்லை. சில விஷயங்களை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. அதிகமாக வெயிலில் புழங்குறதால நமக்கு தலைமுடி கொட்டும். பொல்யூஷன், தூசியில் புழங்கி தலை சுத்தமாக வச்சுக்கலாக டெய்லி தலையை சுத்தமாக பேணாதாலையும் நமக்கு தலைமுடி கொட்டும். ஹாட் வாட்டர், கடுமையான தண்ணீரில் நமக்கு குளிக்கிறதால, அதாவது உப்பு கலந்த தண்ணீர் கடுமையான தண்ணீரில் குளிக்கிறதாலையும் நமக்கு தலைமுடி கொட்டும். நம்ம டைட்டாக ஹேர் டைட் வேரிங், டைட்டாக செய்கிற எல்லா வேலைக்கும் நமக்கு தலைமுடி கொட்டும். ஹீட் பண்ணுறதால, ஸ்ட்ரெயிட் பண்ணுறதால, ஹீட் ஸ்டூல் பாவிக்கிறதாலையும் நமக்கு தலைமுடி கொட்டும். ஓவர் யூஸ் ஆஃப் டை, அதிகமாக டை யூஸ் பண்ணுறதாலையும் நம்ம தலைமுடி நல்லாய்க்காண்டு டை யூஸ் பண்ணி இருக்கிற முடியும் இல்லாமாக்குறோம். ஓவர் யூஸ் ஆஃப் டை, அதாலையும் நமக்கு தலைமுடி கொட்டும். சில ஷாம்புலையும் சில கண்டிஷனர்லையும் சல்ஃபேட் ஆல்கஹால் இருந்தால் அதுகளாலையும் நமக்கு தலைமுடி கொட்டும். சில ஸ்ட்ரெஸ், நீண்ட காலமாக மன அழுத்தத்தில் இருந்தால் நமக்கு தலைமுடி கொட்டும். அதே போல சடனா நம்ம ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ, ஒரு ஆபரேஷனுக்கு உள்ளாகினாலோ, அல்லாட்டி நமக்கு ஒரு உள ரீதியாக ஒரு பாதிப்பு அடைஞ்சாலோ, ஒரு 2-3 மந்த்ல இந்த பாதிப்பால நமக்கு தலைமுடி கொட்டும். இப்ப சொல்லுங்க, இதுக்கு நீங்க பயோட்டின் தேவையா? இதுக்கு ஒரு ஷாம்பு தேவையா? இதுக்கு ஒரு கண்டிஷனர் தேவையா? இதுக்கு ஒரு விட்டமின் தேவையா? அனாவசியமா செலவழிக்க தேவையில்லை தான். அடுத்த வீடியோல இன்னும் மேலதிக தகவலை பாருங்க.